பியூராக நம்மளே மாம்பழம் எடுத்து மாம்பழம் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நல்லா பழுத்த மாம்பழமாக ஒரு 3 மாம்பழம் நல்ல இனிப்பாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த 3 மாம்பழத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தோலை ஃபுல்லாக எடுத்துட்டு உள்ளே இருக்க பல்ப் மட்டும் நாம் எடுத்துக்க போகிறோம். இந்த மாம்பழம் வந்து புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. நான் இன்றைக்கி வந்து செந்தூரக்காய் தான் எடுத்திருக்கேன். இது 3 பழத்தையும் வந்து நல்லா தோலை எடுத்துட்டு இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பியோரி எடுத்துக்க போகிறோங்க. பியூரி எடுத்து நம்ம மாம்பழம் ஐஸ்கிரீம் செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பில்லாத மாம்பழம் எடுக்கும்போது தான் நமக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்குங்க. இப்போ இந்த மாதிரி சுத்தமாக எல்லா பல்ப்பும் வந்து இதிலேருந்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கிரைண்ட் பண்ணும்போது கட்டி இல்லாமல் இருக்கணும். நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வடி வச்சுட்டு அதை வந்து நல்லா பியூரி பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அதில் சில கட்டிகள்லாம் இருக்கும். அந்த கட்டிகள் வந்து நம்ம நார் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி சல்லடையை வச்சு நல்லா பியோரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பியோரி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீமு. அமுலில் வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 கப் எடுத்துக்க போகிறேன் நான். நீங்கள் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம். விப்பிங் க்ரீமில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சுகர் கண்டென்ட் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஐசிங் சுகர் கம்மியாக போட்டுக்கணும். இப்போ வந்து 2 கப் வந்து நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துகிட்டு மீடியம் பீட்டரில் மீடியம் வச்சுட்டு நல்ல ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு நீங்கள் அடிச்சுக்கணுங்க. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அடிக்கும்போது ஸ்டிஃப் பீக் வராது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா கீழே இருக்கிற பவுலில் ஒரு ஐஸ் கட்டி போட்டுட்டு மேலே இன்னொரு பவுல் வச்சு அதில் நீங்கள் வந்து இந்த க்ரீமை ஊற்றி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக பீட்டாகி வந்துடணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நாம் வந்து இதில் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 1 கப் ஆட் பண்ணிக்க போகிறோம் கண்டென்ஸ்ட் மில்க்கு. 1 கப் கண்டென்ஸ்ட் மில்க்கு நம்ம ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போவுமே பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஐஸ் க்யூப்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு அடிக்க அடிக்க வந்து ஹீட் ஆகும். ஏன்னா வெயில் காலம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்படியே நீங்கள் வந்து ஃபுல்லாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கண்டென்ஸ் மில்க் வந்து உங்களுக்கு பத்துதா இல்லையாங்கிறது டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா அடித்தாச்சு. நான் இன்றைக்கி வந்து மேங்கோ மிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு அந்த கலருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். டேஸ்ட் வந்து இந்த மேங்கோ டேஸ்ட் கொடுக்குங்கிறதுனால மேங்கோ மில்க் ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த அளவுக்கு அடித்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க மேங்கோ பியூரியை ஃபுல்லாகவுமே நான் அது கூட சேர்த்துக்க போகிறேன். கிட்டத்தட்ட 3 மாம்பழம் எடுத்தேன் இல்லைங்களா, 3 மாம்பழத்தோட மேங்கோ பியூரியுமே நான் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது டெம்ப்டிங் ஆகிற அளவுக்கு இது நல்ல க்ரீமியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் உங்களுக்கு போதுமானது. நீங்கள் திரும்ப திரும்ப பீட் பண்ணி எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இப்போ இது நல்லா பீட் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த தண்ணியில் ஐஸ் க்யூப்ஸ் இன்னுமே இருக்குது. இப்போ நாம் வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் கரெக்டாக இருக்கா, மேங்கோ பியூரியோட அந்த மேங்கோ ஸ்மெல் நல்லா வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் வந்து பாதியை வந்து நான் அதில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு மேலே வந்து மேங்கோ வந்து கொஞ்சம் லேசாக அப்படி போட்டு டிசைனுக்காக பண்ணி விட்டுருக்குறேங்க. இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் இன்னும் பாதி இருக்குது. இது கூட பாதாம் பிஸ்தா 2மே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு குல்ஃபி மோடில் வந்து நீங்கள் போட்டுட்டு இதையுமே நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா குல்ஃபி உங்களுக்கு ரெடி ஆகிடும், ஐஸ்கிரீமும் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த குல்ஃபி வந்து ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு ரேக்கில் தண்ணி வச்சுடுங்க. தண்ணி வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக கலண்டு வந்துடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே பேட்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் 2 ஐஸ்கிரீமாகவும் பண்ணிக்கலாம், அது குல்ஃபியாகவும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். அந்த மோல்டில் ஒட்டுறது உடையிறது அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக ஜூஸியாக இருக்குன்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு குழந்தைங்களுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நல்லது தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக
கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் இருக்கிற மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இந்த சீசனில் மட்டும்தான் நம்ம இதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.